ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மோக் ஐஎஸ் கேட் அகாடமி. நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷில் பார்ட் பியில் சீரியல் நம்பர் 8ல் மோட்டிவேஷ்னல் எஸ்ஸேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்ஸே பார்க்க போகிறோம். விஷன் ஃபார் த நேஷன் ஃப்ரம் இந்தியா 2020. இந்தியா 2020ன்ற புக்கு நம்ம ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அந்த புக்கிலேருந்து ஒரு சிறிய ஒரு கட்டுரை எடுக்க போகிறோம். இது வந்து எஸ் முத்துகிருஷ்ணன் என்றவர் எடிட் பண்ணியிருக்காரு. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். த மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுறவர், பீப்புள்ஸ் பிரசிடெண்ட்டுன்னு ரொம்ப அன்பாக அழைக்கப்பட்டவர். ரொம்ப நாள் கழித்து எல்லாராலையும் எல்லார வகுப்பையும் சேர்ந்தவங்க, எல்லா ஜாதி மதம் மொழி எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்ல முடியாது. அவர் தான் வந்து நம்மளுடைய பொக்ரான் மிசைல் டெஸ்ட்டுக்கு வந்து அதாவது இந்த அணுகுண்டு செய்கிற டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் வகுத்தவர் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஒரு தமிழர். நம்ம திருச்சியில் தான் இதில் இன்ஜினியரிங் படித்தார். சென்னையில் வந்து எம்ஐடிலேயும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ஸோ இது ஒரு ஷார்ட் ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் டு ஏபிஜே அப்துல் கலாம். அவர் வந்து இந்த இந்தியா 2020 அப்படின்றத என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான புத்தகம். அதில் வந்து அவர் தன்னுடைய இந்திய தேசம் எப்படி மாறணும், 2020க்குள்ளே எப்படி அது ஒரு வல்லரசாக மாறணும் அப்படின்னு சொல்லி, எந்த வகையில் எப்படியெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணணும், யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அந்த புத்தகத்துலேருந்து ஒரு சிறிய குறிப்பு தான் இந்த விஷன் ஃபார் த நேஷன் என்ற இந்த சாப்டரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இதை நல்லா கேளுங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃப். இந்தியா இஸ் எ நேஷன் ஆஃப் பில்லியன் பீப்புள். அதாவது இந்தியா வந்து ஒரு 100 கோடி பேர் வாழ்கிற ஒரு தேசம். அந்த எந்த தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்துடைய வளர்ச்சின்றது அவங்களுடைய மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஐயா சொல்கிறாரு. இந்த சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும். அதனால் இந்தியா வந்து ஒரு 100 கோடி பேர் வாழ்கிற ஒரு தேசமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் த யங் மைண்ட்ஸ் பிளாசம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், த தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது ஒரு இளைஞனின் இளைஞனும் கனவு காண வேண்டும். அந்த கனவுகள் சிந்தனைகளால் நிரம்பி இருக்க வேண்டும். எந்த மாதிரி சிந்தனைகள் அப்படின்னா, தன்னுடைய வளர்ச்சியான சிந்தனைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராஸ்பெரிட்டினா செழிப்பான சிந்தனைகளோடு அது முழுமை அடைஞ்சிருக்கணும். அவருடைய மனசும் சரி, அவருடைய அறிவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. அவர் ஸ்டூடெண்ட்ஸும் இளைஞர்களை பற்றி தான் நிறைய சொல்லுவார். நிறைய மோட்டிவேஷ்னல் அட்ரஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம ஐயா இறந்து போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுக்கும்போது தான், ஒரு ஸ்கூலில் தான், ஒரு ஃபங்க்ஷனில் தான் இறந்து போனார். அதுவும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தது பார்ப்போம். நேஷன்ஸ் ஆர் பில்டு பை தி இமேஜினேஷன் அண்ட் அன்டயரிங் என்தூசியாஸ்டிக் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி ஜென்ரேஷன். அதாவது ஒரு தேசம் எப்படி வந்து உருவாக்கப்படுதுன்னா, அது வந்து கற்பனையாலும் அன்டயரிங் என்தூசியாஸ்டிக் எஃபர்ட்ஸ், அதாவது ஒரு டயர்டே ஆகாமல் ரெஸ்ட்டே எடுக்காமல் நம்ம போடுற அந்த எஃபர்ட்டால், நம்ம செய்கிற அந்த வேலையால் தான் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ், தலைமுறைகள், பல தலைமுறைகள் இந்த மாதிரி வேலை செய்தால்தான், ரொம்ப விடாமுயற்சி கொண்டு பல கற்பனைகளோடு வேலை செய்யும்போது தான் ஒரு தேசம் உருவாகப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் இஸ் டாயில் டு அனதர் விச் தென் டேக்ஸ் ஃபார்வர்ட் த மிஷன். அதாவது ஒரு தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கனிகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும். அந்த தலைமுறை வந்து அந்த
அதே வழியில் போய் அந்த மிஷனை அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. As the coming generation also has its dream and aspirations for the nation's future, it therefore adds something from its side to the national vision, which the next generation strives hard to achieve. அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த கனி போகும்போது அடுத்த தலைமுறையும் சும்மா இருக்காமல் அதுவும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷனை உருவாக்கிட்டு அதுவும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்து அதனுடைய முயற்சிகள் சிந்தனைகளையும் அந்த கனியில் செலுத்தி அதுவும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த கனியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. This process goes on and the nation climbs steps of glory and gains higher strength. இந்த சைக்கிள்ன்றது இந்த ப்ராசஸ்ன்றது போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த வெற்றி கனியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்கத்தான் நம்ம வந்து படிக்கட்டு ஏறிக்கிட்டே போவோம். எந்த படிக்கட்டு அப்படின்னா க்ளோரி படிக்கட்டு அப்படின்றாரு. அந்த க்ளோரியஸ் படிக்கட்டும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வந்து கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபஸ்ட்டு விஷன் இந்த பாருங்கள், இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து விஷன் பார்க்குறாரு. விஷன்னா பார்வை, தொலைநோக்கு பார்வை தான் விஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து அந்த தொலைநோக்கு பார்வையை குறிப்பிடுறது. ஃபஸ்ட்டு விஷன் முதல் தொலைநோக்கு பார்வை எப்படின்னா ஃபஸ்ட்டு விஷன் வந்து அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரத்தை தான் குறிப்பிடுறாரு. எனி ஆர்கனைசேஷன் சொசைட்டி ஆர் ஈவன் எ நேஷன் வித்தவுட் எ விஷன் இஸ் லைக் எ ஷிப் க்ரூசிங் ஆன் த ஐஸ் வித்தவுட் எனி எய்ம் ஆர் டைரக்ஷன். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கம்பெனியாக எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு சமுதாயமாக எடுத்துக்கிட்டோம் இல்லைனா ஒரு தேசமே சரி, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் போனோம்னா அது ஒரு கப்பல் நடுக்கடலில் இருந்துக்கிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அது பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அவர் ஒரு உவமை சொல்கிறாரு. இட் இஸ் கிளாரிட்டி ஆஃப் நேஷ்னல் விஷன் விச் கன்சிஸ்டன்ட்லி டிரைவ்ஸ் த பீப்புள் டுவர்ட்ஸ் த கோல். அதாவது அந்த தொலைநோக்கு பார்வைன்றது எவ்வளவு கிளாரிட்டியாக இருக்கோ எவ்வளவு தெளிவாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது வந்து மக்களை வந்து அந்த குறிக்கோளை நோக்கி அது செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் லாஸ்ட் ஜென்ரேஷன் த க்ளோரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் led by Mahatma Gandhi and many others set for the nation a vision of free India. This was the first vision set by the people for nation. அதாவது தான் என்ன சொல்ல வர்றாருன்னா முதல் தலைமுறை நம்ம இந்தியாவுடைய முதல் தலைமுறைன்னு யார் சொல்கிறாருன்னா சுதந்திர வீர போராட்டக்காரர்களை சொல்கிறாரு. அவர் வந்து அவங்களுடைய லீடர் வந்து நம்ம மகாத்மா காந்தி, அப்புறம் பலரும் சேர்ந்து தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய பார்வை அவங்களுடைய சிந்தனை வந்து முதல்ல வந்து நம்ம சுதந்திர இந்தியாவாக மாற்றணும்னு சொல்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேசத்துக்குரிய ஃபஸ்ட்டு விஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு, சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. த செகண்ட் விஷன் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா டெவலப்டு இந்தியா, நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசு தேசமாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு விச் ஐ பிலாங் ஹஸ் புட் இந்தியா ஸ்ட்ராங்லி ஆன் த பாத் ஆஃப் எக்கனாமிக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது அடுத்த தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்த தலைமுறையை தான் அவர் 2வது தலைமுறை அப்படின்னு சொல்கிறாரு, இந்தியாவுடைய 2வது தலைமுறைன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தலைமுறை வந்து இந்தியாவை வந்து சரியான ஒரு வழி காட்டி அது வந்து பொருளாதார வளர்ச்சியாகட்டும் இல்லை விவசாய வளர்ச்சியாகட்டும் இல்லைன்னா டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சிகளாக இருக்கட்டும், அந்த சரியான வழியில் வந்து இப்போ இந்தியாவை நோக்கி இந்தியாவை கரெக்டாக நாங்கள் நகர்த்திட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இப்போ செகண்ட் விஷனை பற்றி அவர் சொல்கிறாரு. அவர் நம்ம செகண்ட் விஷனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா டெவலப்மெண்ட் ஸ்டாட்டஸ்னால் அப்படி வல்லரசு எப்போ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு.
What does the developed nation status mean in terms of the common man? It means the major transformation of our national economy to make it one of the largest economies in the world, where the countrymen live well above the poverty line. Their education and health is of high standard, national security reasonably assured, and the core competence in certain major areas gets enhanced significantly, so that the production of quality goods including exports is rising and thereby bringing all round prosperity to the countrymen. அதாவது ஒரு நாடு எப்போ வல்லரசு நாடு ஆகும் அப்படின்னா, எப்போ வந்துன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதார தேசமாக மாறும்போதும் அங்கே இருக்கும் வசிக்கிற மக்கள் வந்து எப்போ வறுமை கோடுக்கு ரொம்ப தூரத்தில் ரொம்ப மேலே எப்போ வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவும் அவங்களுடைய கல்வியும் அவங்களுடைய ஹெல்த்தும் எப்போ வந்து ரொம்ப பெரிய ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கோ அப்போவும் அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு எப்போ நல்லா இருக்கோ, அப்புறம் கோர் கம்பீட்டன்ஸ், அதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி கூட்ஸ்லேயும் எக்ஸ்போர்ட் எப்போ நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோமோ, அதுவும் எப்படி ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் எல்லாருக்குமே அந்த பொருளாதார வளர்ச்சியும் எப்போ வந்து எல்லாருக்குமே போய் சேருதோ அப்போ தான் அந்த தேசம் வந்து வல்லரசு தேசமாக மாறும் அப்படின்னு நம்ம ஐயா சொல்கிறாரு. அடுத்து பார்ப்போம். வாட் இஸ் த காமன் லிங்க் நீடட் டு ரியலைஸ் திஸ் சப் கோல்ஸ்? It is the technological strength of the nation which is the key to reach this developed status. அதாவது இதுக்கு வந்து காமனாக என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு அவரே கேள்வி கேட்டு அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. ஒரு விஞ்ஞானத்துவமாக நம்ம வந்து எப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோமோ அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக டெவலப்டு நேஷனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான முயற்சிகள் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். We have to build and strengthen our national infrastructure in an all-round manner in a big way. அதாவது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கட்டுமானத்தை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் நிறைய இடத்துல நம்ம வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்றாரு. Therefore, we should build around our existing strength, including the vast pool of talented scientists and technologists and our abundant natural resources. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம வந்து டேலண்ட் அண்ட் சயின்டிஸ்ட், திறமை வாய்ந்த விஞ்ஞானிகளையும் திறமை வாய்ந்த டெக்னாலஜிஸ்டையும் அப்புறம் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் நாம் வந்து உருவாக்கணும், அதையும் நம்ம இயற்கை வளங்களையும் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. The manpower resource should be optimally utilized to harness health care service sectors and engineering goods sectors. நம்மளுடைய மேன்பவரையும் அதையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒழுங்காக யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த் கேரையும் நாம் வந்து பாதுகாக்கணும், நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சேவை அமைப்பையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே போல் இன்ஜினியரிங் குட்ஸ் மேனுஃபேக்சரிங்கையும் வந்து நம்ம வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. We should concentrate on development of key areas, namely agricultural production, food processing, materials, and also on the emerging niche areas like computer software, biotechnologies and so on. அதாவது ஒரு சில ஏரியாவை அவர் குறிப்பிடுறாரு, இதெல்லாம் கீ ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்லா வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா விவசாயத்துறை, ஃபுட் ப்ராசஸிங் துறையும், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, பயோடெக்னாலஜி, இந்த ஃபார்மசி, இது போல் டெக்னாலஜிஸு, இந்த மாதிரி துறைகளை வந்து நம்ம இன்னும் வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிறாரு.
we can't rest beyond 2020. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவர் சொன்னது எல்லாமே வந்து 2020க்கான கோல்ஸ் சொல்லியிருக்காரு. அவரே திருப்பியும் சொல்கிறாரு 2020க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சும்மா தண்ணி தெளித்து விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். பியாண்ட் 2020, the attainment of a developed status by 2020 does not mean that we can then rest on our laurels. அதாவது இந்த 2020க்கு அப்புறமா திருப்பியும் நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இட் இஸ் அன் எண்ட்லெஸ் பர்சூட் ஆஃப் வெல்பீயிங் ஃபார் அவர் பீப்புள். இது வந்து ஒரு முடிவற்ற ஒரு பாதைன்றாரு. இந்த பாதை எதை நோக்கி போகுது அப்படின்னா நம்ம மக்களுடைய நன்மையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் விஷன் ஆஃப் எ டெவலப்டு நேஷன் இன்டகிரேட்ஸ் திஸ் எலிமெண்ட் ஆஃப் டைம் வித்தின் இட் as well. Only people with many embodied skills and knowledge and with ignited minds can be ready for long term vision. அதாவது நம்மளுடைய அந்த பார்வைன்றது ஒரு வல்லரசு தேசத்துக்கான ஒரு அந்த பார்வையிலேயே இந்த 2020 விஷனும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மக்களில் வந்து ஸ்கில்ஸு நாலேஜ் மட்டும் இல்லாமல் மைண்டும் இக்னைட்டட் மைண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இருந்தால் தான் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மளுடைய பியாண்ட் 2020க்கு அதெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றாரு. அடுத்தது 1857 பற்றி சொல்கிறாரு. We believe that as a nation and as a people we need to shed our cynicism and initiate concrete action to realize the second vision for the nation. The first vision, seeded around 1857, was for India to become politically independent. The second one is to become fully developed nation. Our successful action will lead to further action, bringing the vision much closer to reality. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய முதல் தொலைநோக்கு பார்வை வந்து 1857லேயே நமக்கு வந்து விதையாக செலுத்தப்பட்டது. அப்போ வந்து அவங்க என்ன விதைச்சாங்கன்னா, நம்ம இந்தியா தேசம்ன்ற ஒரு விதையை விதைச்சாங்க. அது வந்து 1947 நமக்கு சுதந்திரமாக கிடைத்து விட்டதாகவும், இப்போ வந்து அடுத்த பார்வையாக வந்து இந்தியா வல்லரசு ஆகணுன்ற ஒரு ஆக்ஷன் இருக்கணுன்றது அவருடைய கருத்து. 11th May 1998 பிஃபோர் நியூக்ளியர் டெஸ்ட்டு. இவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறாரு. அது வந்து 1998 நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. We had written this chapter before the nuclear test on 11 May 1998. The details of the numbers projected in the tables and figures may change, but our belief in what we say there remains unchanged. This is not a good sign after 50 years of independent India, which has all long emphasized self-reliance. We are not advocating xenophobia nor isolation. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 50 வருஷம் கழிச்சும் ஒரு சுதந்திர இந்தியாவாக இருந்துட்டு நம்ம இன்னும் வல்லரசு ஆகாதது சரியில்லை அப்படின்றாரு. அதுவும் நாம் வந்து தன்னாட்சியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும்னு ஒரு விஷனை வச்சுக்கிட்டோம் நாம் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது வருத்தம் அளிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் வி ஆர் நாட் அட்வொகேட்டிங் ஜெனோஃபோபியா நார் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஜெனோஃபோபியா அப்படின்னா மக்களை பார்த்து நம்ம பயப்படுறது, மற்றவங்கள பார்த்து பயப்படுறது ஜெனோஃபோபியான்றாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் that the Indian nuclear tests are resented. If tomorrow Indian software export achieves a sizable share in the global market, becoming third or fourth or fifth in size, we should expect different types of reactions. அதாவது நியூக்ளியர் டெஸ்ட் நடந்த பிறகு, நம்ம அணுகுண்டு சோதனை நடந்த பிறகு நம்ம வந்து அது வருத்தம் அளிக்கிறதா இல்லை அப்படின்றாரு. நம்ம நாளைக்கே வந்து இந்தியன் சாஃப்ட்வேரு, இந்திய மென்பொருள் ஏற்றுமதி வந்து ஒரு சைஸபிள் ஷேர், அதாவது பல மடங்கு உயர்ந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது 3வது இடத்துலையோ இல்லை 4வதையோ இல்லைன்னா 5வது இடத்துலையோ பை சைஸ் வரும்போது அந்த ஏற்றுமதி மதிப்பு அதிகமாகும்போது
நாம் வந்து வேறு வேறு ரியாக்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லார்ஜின் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் லெஸர் இம்போர்ட்ஸ். அவர் வந்து முக்கியமாக சொல்ல விரும்புகிற கருத்து வந்து நம்ம வந்து ஏற்றுமதி அதிகமாக செய்யணும், இறக்குமதி கம்மியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிமிலர்லி இஃப் இந்தியா பிகம்ஸ் a large enough exporter of wheat or rice or agro food products to take into an exclusive club of 4 or 5 top food grain exporting nations, various new issues would be raised, couched in scientific and technical terms regarding from phytosanitary specifications to our contribution to global warming. அதாவது எதிர்காலத்தில் வந்து நாம் வந்து நெல்லோ இல்லைன்னா அரிசியோ இல்லைன்னா வேறு எந்த ஒரு விவசாய பொருளையோ அதிகமாக ஏற்றுமதி செய்து ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ஏற்றுமதியாளராக மாறிட்டோம் அப்படின்னா, மேபி டாப் 4லேயோ இல்லை டாப் 4லேயோ பை சைஸ் வந்துட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சானிட்டரி எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது, அந்த ஏற்றுமதிகள் எவ்வளோ ஆர்கானிக்காக இருக்குது, அதே போல் நம்ம வந்து குளோபல் வார்மிங் இந்த பூமி வெப்பமயம் அடையுதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து நாம் அதை எதிர்த்து என்ன செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் வந்து வளர வளர பிரச்சனைகள் நிறைய வரும், சயின்டிஃபிக் டேர்ம்ஸாக டெக்னாலஜிக்கலாக நிறைய வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Multilateral regimes to these effects exist in terms of General Agreement on Trade and Tariffs (GATT) and other environment related multilateral treaties. India cannot afford not to sign these treaties, though we could have done our homework a little better during the negotiations. அதாவது பல நாடுகள் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த ட்ரேட் அண்ட் இதில், இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து நம்மளும் சைன் பண்ணணும். அந்த சைன் பண்ணும்போது வந்து இதே போல் பல என்விரான்மெண்டல் ரிலேட்டட் மல்டிலேட்ரல் ட்ரீட்டிஸும் வரும், அதுலேயும் நம்ம சைன் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரீட்டிஸ்லலாம் சைன் பண்ணாமல் இந்தியா இருக்க முடியாது. அது பண்ணும்போது நல்லா வந்து ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. Southeast Asia and Japan. These are the economic and social problems in Southeast Asia and Japan. Each country is trying to tackle them in its own way. அதாவது தெற்கிழக்கு ஆசியா கண்டத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. நம்ம இந்தியாவை போலவே தெற்கிழக்கு ஆசியாலேயும் ஜப்பான்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை ஒரு தேசமும் தன்னுடைய சொந்த முயற்சியில், தன்னுடைய சொந்த ஒரு வழியில் அந்தந்த பிரச்சனையை சந்திக்க முற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. தெர் இஸ் அ வெரைட்டி இன் த அப்ரோச்சஸ். அந்த வழியில் அந்த முயற்சிகள் வந்து பல வகைகள் படுது அப்படின்னு சொல்கிறாரு. Some have overcome the difficulties and some may not. சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க அந்த பொருளாதார ரீதியாகவோ இல்லைன்னா சமுதாய பிரச்சனைகளையோ போரிட்டு சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க. சில தேசங்கள் வந்து தோற்றுருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. We believe India can still emerge a major developed country and all its people can contribute to and share in the prosperity. அதாவது நாங்கள் வந்து இன்னும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் தன்னுடைய மக்கள் தன்னுடைய பங்களிப்பாங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு வகுப்பாங்க, அவங்களும் அந்த பொருளாதார வளர்ச்சியால் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நம்பிக்கை இருக்குது முக்கியமாக அப்படின்னு சொல்கிறாரு. Many of them have to contend with difficult hierarchical structures in the Indian systems, whether it is in private or public sector, in government or in academia. They are ready to rough it out. That is where our hope lies for the realization of the second vision. அதாவது பல பேர்கள் வந்து பல முட்டுக்கட்டைகளை நம்ம இந்தியான்னு அந்த சிஸ்டமில் இந்த பல முட்டுக்கட்டைகளை வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அந்த மாதிரி இது வந்து ப்ரைவேட்லேயா இருக்கட்டும், கவர்மெண்ட்லேயா இருக்கட்டும், தனியாராக இருக்கட்டும், இல்லைன்னா அரசாங்கத்துலேயாவது இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், பல இடங்கள்லாம் வந்து இந்த முட்டுக்கட்டைகள் இருக்குது. இந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் தாண்டி வர்றதுக்கு நாம் தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்ம ஐயா நம்புறதாக சொல்கிறாரு. இந்த நம்பிக்கையில் தான், இந்த ஒரு ஹோப்பில் தான் நம்ம வந்து செகண்ட் டிவிஷனை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செகண்ட் டிவிஷனுன்றது இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அதாவது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த செகண்ட் டிவிஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறாரு நம்ம ஐயா அப்துல் கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். A nation's progress depends on how its people think. It is thoughts which are action. A nation progress is directly depends on thoughts of the people. Answer on the B. Another question. Dr. APJ Abdul Kalam served as the 11th president of India from the period 2002 to 2007. The attainment of a developed status by 2020 does not mean that we can then rest on our laurels. Laurels mean rewards. Let us collectively set the national vision of developed nation. I am confident, is said by Dr. APJ Abdul Kalam. The attainment of a developed status by 2020 does not mean that we can rest on our laurels. Rest on the one's laurels means stop seeking further success. This process goes on and the nation climbs steps of glory and gains higher strength. Pick out a suitable word from the extract which means fame. Fame na enna kekranga? Fame na glory. I had 3 close friends in my childhood: Ramanatha Shastri, Aravindan and Sivaprakasan. Who does that I refer to? இது வந்து நம்ம அப்துல் கலாமுடைய பயோகிராஃபிலேருந்து வரும். பயோகிராஃபி நம்ம வந்து இன்னொரு செக்ஷனில் பார்ப்போம். அந்த செக்ஷன்லேயும் வரும், டோன்ட் வரி. ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னவர் நம்ம அப்துல் கலாம் தான். அதனால் கரெக்ட் ஆப்ஷன் வந்து டிஇ. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப அருமையான ஒரு டாப்பிக்கு, அருமையான ஒரு சிந்தனையாளரை வந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம படித்தோம். இது வந்து ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு பார்க்காம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். We will meet in the next video. Thank you.